தமிழ்நாடுன்றதே ஒரு அண்டர் ரேட்டடாக தான் நான் பார்க்குறேன். திண்டுக்கல், நாமக்கல், தூத்துக்குடி, நாங்கள் ட்ராவல் பண்ணாத எனக்கு கிடையாது. அன்அசியூமிங் ஆண்டர்பிரினர்ஷிப். உலகத்தில் சொல்கிற பெரிய பெரிய ஹெச்ஆர் பாலிசி, பெரிய ஸ்ட்ரக்சர்லாம் அசால்ட்டாக அது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சார் ஒரு கம்பெனி இருப்பானுங்க, 250 கோடி போட்டால் அந்த என்டையர் யூனிட் ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு ஆண்டர்பிரினர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம இதே ஒரு கார்பரேட்டாக இருந்தால் லெட்ஸ் டூ இட். அவர் சொல்கிறாரு, அதில் 2500 குடும்பத்தோட வாழ்க்கை இருக்குது. அந்த 250 கோடி போட்டால் என் லாபம் ஒரு 10 கோடி எக்ஸ்ட்ரா வரும். பட் நான் ஆல்ரெடி 200 கோடி லாபம் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் 5%. அந்த 5% வந்து அந்த 2500 ஃபேமிலியோட அழுகையிலேருந்து வரக்கூடாது. டீப் எத்திக்ஸ் இது யாரும் சொல்லி வர்றதில்லை. இதெல்லாம் நீங்கள் இன்னும் கிராமங்களில் நீங்கள் Tier 2 டவுன்ஸ் போக ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் see இது மாதிரி 1000 கேஸ் இருக்குது. தமிழ்நாடுன்றது வந்து எனக்கு இந்தியாவில் நிறைய, நான் வந்து குஜராத்தில் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேமிலிஸ்க்கு. நான் பூனேயில் பண்ணிட்டு இருக்கேங்க, ஹைதராபாத்தில் பண்ணியிருக்கேன், இண்டோர் பண்ணியிருக்கேன், போபாலில் பண்ணிட்டு இருக்கேன், கொல்கட்டா பண்ணிட்டு இருக்கேன், சவுத் கர்நாடகாவில் பண்ணிட்டு இருக்கேன். பட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் மாதிரி என்ன சொல்கிறது, எம்பத்தி, எத்திக்கல் வந்து நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. நாம் என்ன சொல்கிறதுங்க, நம்ம ரீஜனில் வந்து இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் பெருசாக வரலன்றது வருத்தம்.